ரேஷனல்ஸ் அண்ட் வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதிபுருஷ் படம் அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. போன வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன அவதார் த வே ஆஃப் வாட்டர் அந்த படத்தை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். தேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ மீனவ குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த டைமில் தேட்டரில் பார்க்க முடியல. ஸோ இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முடிஞ்ச அளவு கம்மியான ஸ்பாய்லரோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மேலே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி என்னத்தை பெருசாக ஸ்பாய்லர் இருக்க போது, ஹாலிவுட் ஹை பட்ஜெட் படம்னாலே இவங்க எப்படி உலகத்தை காப்பாற்றுறான்னு ஒரு குரூப் கிளம்பிடுவாங்க, இதுதானே ஆன்லைன் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு புரியுது. பட் கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி கதை தான். இங்கே பூமிக்கு பதிலாக பேண்டோரா அப்படிங்கிற ஒரு பிளானட். ஸோ நீங்கள் எல்லோரும் ஃபஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, அந்த பேண்டோரா அப்படிங்கிற ஒரு பிளானட்டில் இருக்க கனிம வளங்களை எடுக்கிறதுக்காக பூமியிலேருந்து இங்கே மனிதர்கள் போய் அங்கே காலனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே இருக்க பூர்வ குடிமக்கள், அதாவது நாவிஸ் அப்படின்னு அழைக்கப்படுற அங்கே இருக்க பழங்குடி மக்களோட அதுக்காக சண்டை போடுவாங்க. ஸோ இதில் ஹீரோ பூமியிலேருந்து போவார், அவர் ஒரு அவதாரை கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ கடைசியில் அவர் நாவி மக்களோடய சேர்ந்து பூமியிலேருந்து வந்தவங்களுக்கு எதிராகவே சண்டை போட்டு அவங்களை திருப்பி அனுப்பிச்சிடுவார். ஒரு கடைசியில் ஹியூமன் பீயிங்லேருந்து கம்ப்ளீட் அவதாராகவே மாறிடுவார். கிட்டத்தட்ட சிம்பிளாக நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கூடு விட்டு கூடு போயிருதுன்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் பார்ட் எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி மேனாக இருப்பார். விக்ரமன் படத்தில் வர மாதிரி பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு ஜாலியாக வாழ்ந்துட்டுருப்பார். ஸோ இப்போ ஸ்டில் அங்கே ஒரு ஹியூமன் காலனி இருக்கும். பட் அவங்களால பார்த்திங்கன்னா இவங்க இடத்துல நெருங்க கூட முடியாது, அந்தளவுக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு வில்லன் செத்து போவான். ஸோ கிட்டத்தட்ட அவனையும் கூடு விட்டு கூடு போயிற மாதிரி அவனை இன்னொரு அவதாரில் மாற்றி அவனை மாதிரி இன்னொரு 4-5 பேர் சேர்த்து ஒரு மிலிட்ரி குரூப் இங்கே அனுப்புவாங்க. அவங்களுக்கு ஒரு மிஷன் அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னென்னா, இந்த நாவியோட ஹெட், அதாவது நம்ம ஹீரோவை பிடிக்கிறது தான் அவங்களோட மிஷன். ஸோ இப்படி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி வர்ற இந்த ஆர்மி கிட்டேருந்து இவர் தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் காப்பாற்றிக்க வேற ஒரு நாவி குரூப்ஸ், அதாவது இவங்க காட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க, அதாவது கடலோரத்தில் வாழ்கிற வேறு சில பழங்குடியினம் நாவிஸ், அவங்கக்கிட்ட போய் அடைக்கலம் கேட்குறாரு. அவங்களும் அடைக்கலம் தராங்க. இதுக்கப்புறம் ஹீரோ வில்லனை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ நான் லென்த்தாக சொன்ன மாதிரியே படமும் லென்த்தாக 3 மணி நேரம் ஓடுது. ஸோ படம் பார்க்கும்போது அங்கங்கே ஒரு அனிமேஷன் படம் பார்க்குற ஃபீல் வருது, அதை தவிர்க்க முடியாது. இந்த படம் பார்க்கும்போது நான் ஒரு 2 விஷயம் அப்சர்வ் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி எதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பெருசாக இதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்க போகிறாங்க, இது அமெரிக்காக்காரன் எல்லாம் காலங்காலமாக பண்ணுறது தானே. எந்த நாட்டில் எந்த இடத்துல ஒரு ரிசோர்ஸ், அதாவது வளம் இருக்கோ அங்கே போய் இவங்க பட்டறை போட்டு அந்த நாட்டை சுரண்டுறது, இதுதான் காலங்காலமாக அமெரிக்கா பண்ணுறது. இதை தான் இவர் கொஞ்சம் உல்டாவாக பண்ணி ஒரு ஃபேண்டஸியாக ஒரு படமாக எடுத்திருக்காரு ஜேம்ஸ் கேமரோன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட அதே தான். ஸோ இவர் எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுச்சுன்னா, அமெரிக்கா உருவாகிறதுக்கு முன்னால் நடந்த ஒரு இனப்படுகொலையை வச்சு தான் இவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கொலம்பஸ் 1492 அமெரிக்காவில் வந்து லேண்ட் ஆகுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் யூரோப்பியனில் இருக்க நிறைய கண்ட்ரிஸ் லைக் இங்கிலாந்து, ஸ்பெயின், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் அங்கே புதுசாக கண்டுபிடிச்ச அமெரிக்காவில் போய் அவங்களோட காலனி அமைக்கிறாங்க, அதாவது அங்கே போய் குடியேறுறாங்க. ஸோ இங்கே ஏற்கனவே நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய பழங்குடியின மக்கள் வசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் நிறைய இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னு வருவாங்க. கிட்டத்தட்ட நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆதிவாசி கைண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பெருசாக ஆயுதமெல்லாம், கன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ அவங்க மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்க ஒரு விஷயம் அங்கே இருக்க காட்டெருமைங்க, பைசன்ஸ். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட உணவு தேவை, ரெண்டாவது அது தோல்லேருந்து கிடைக்கிற உடை, அவங்க யூஸ் பண்ணுற சில ஆயுதங்கள் கூட அந்த பைசன்ஸில் இருந்தால் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பைசன்ஸ் பார்த்திங்கன்னா மெக்சிகோலேருந்து மேலே கனடா வரைக்கும் உங்களுக்கு ஆயிரம் லட்சக்கணக்கிலே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே காலனி அமைக்கும் போது இவங்க 2 பேருக்கும் அப்பப்போ சண்டை வருது. யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைய ரெட் இண்டியன்ஸை கொல்றாங்க, நிறைய பேர் அடிமைகள் ஆக்குறாங்க. ஸோ அந்த டைமில் தான் பைசன் ஹண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அதாவது காலனைஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் இருக்க, அதாவது அந்த நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட்டில் இருக்க பைசன்ஸ் எல்லாம் வேட்டையாடுறதுக்கு ஒரு பவுண்டி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பவுண்டினா ஒன்றும் இல்லை, ஒரு சன்மானம், அதாவது ஒரு காட்டெருமையை கொண்டா இவ்வளோ பணம், அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு பவுண்டி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே லட்சக்கணக்கில் பல வருடங்களாக காட்டெருமைகள் வேட்டையாடப்படுது. ஸோ இந்த மாதிரி காட்டெருமைகள் நிறைய வேட்டையாடப்படும் போது அவங்களுக்கு முக்கிய உணவு ஆதாரமான இருக்க அந்த காட்டெருமைகள், அல்லது உடை ஆதாரம், அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிற அந்த காட்டெருமைகள் கொல்லப்படுது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அந்த பழங்குடியின மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி தான் யூரோப்பியன்ஸ் அவங்க காலனியாக அமெரிக்காவில் ஸ்ட்ராங் பண்ணாங்க. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் இந்த செகண்ட் பார்ட்டோட ஸ்டோரியும் இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இந்த செகண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த கடலோரத்தில் வாழ்கிற நாவி பழங்குடியின மக்கள்
அதே கடலில் வாழ்கிற டுல்கன் அப்படிங்கிற ஒரு திமிங்கல வகையோட ரொம்ப பாண்டிங்காக இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் அந்த திமிங்கல இனமும் இந்த நாவி இனமும் பழகிட்டு இருப்பாங்க. ஸோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் இவங்களை ட்ரிகர் பண்ணி வெளியே கொண்டு வரணும் அப்படின்ட்டு வில்லன் குரூப் என்ன பண்ணுவாங்க, அந்த திமிங்கலங்களை வேட்டையாட ஆரம்பிப்பாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பைசன் ஹண்டிங் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் இருந்தால் இந்த ஸ்டோரி இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ செகண்ட் நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, இது கொஞ்சம் சில்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் தமிழில் அசுரன் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வர சிவசாமியோட ஃபேமிலியும் அவதாரில் வர ஜேக் செல்லியோட ஃபேமிலியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா, ஒரு அம்மா, 2 பசங்க, ஒரு தங்கச்சி. இதுதான் சிவசாமியோட ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். இதே ஸ்ட்ரக்சர் தான் ஜேக் செல்லிக்கும் இருக்கும். ஜேக் செல்லி, அவனோட ஒய்ஃப், 2 பசங்க, அப்புறம் கடைசியாக ஒரு பொண்ணு. அசுரன் படத்தில் பார்த்தீங்கன்னா சிவசாமியோட மொதல் பையனை வில்லன்க கொன்றுவாங்க. இதுலேயே அதே மாதிரி தான் நடக்கும். அண்ட் சிவசாமியோட 2வது பையன் அவங்க அப்பா பேச்சை கேட்காம அவன் இஷ்டத்துக்கு அங்கங்கே போயிட்டுருப்பான். ஸோ இதுலேயே அதே மாதிரி தான் வரும். ஜேக் செல்லியோட 2வது பையனை ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க அப்பா வந்து திட்டிக்கிட்டே இருப்பார். அதாவது பார்த்திங்கன்னா, சொல் பேச்சே கேட்க மாட்டான், அவன் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், அந்த மாதிரி அவனை ஒதுக்கியே வச்சுருப்பாங்க. அண்ட் இது போக பார்த்திங்கன்னா இன்னொரு சீன் அசுரனில் வரும். சிவசாமியும் சிதம்பரத்தையும் தேடி வில்லன் குரூப்ஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நாயை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அந்த நாய் எந்த பக்கம் போகுதுங்கிற வச்சு இவங்களை ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஜேக் செல்லி அவரோட குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஹீரோவோட குடும்பம் சின்ன வயசுலேருந்தே அங்கே சில ஹியூமன்ஸ் மட்டும் இருப்பாங்க, சயின்டிஸ்ட் மாதிரி. அங்கே ஒரு குழந்தை இருக்கும், ஒரு பையன். அந்த பையனும் ஜேக் செல்லியோட பசங்களும் ஒன்றா தான் வளருவாங்க. ஸோ அந்த பையனை பார்த்திங்கன்னா ஸ்பைடர்னு கூப்பிடுவாங்க. ஸோ வில்லன் குரூப் ஒரு தடவை உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பைடர் வந்து வில்லன்ஸ் கிட்ட மாட்டிப்பான். அப்போ இந்த ஸ்பைடரை வச்சு தான் இந்த ஹீரோ எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த சிமிலாரிட்டிஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட இது கொஞ்சம் அசுரன் மாதிரியே சிமிலாரிட்டிஸ் எனக்கு இருந்தது. பட் அதுக்காக இதில் இருந்தால் அதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லவில்லை. எனக்கு தோணுனதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரேஷனல் சார். டாட்டா, பை பை.